ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சிஜிடி 2022 பேக்கப் எக்ஸாம் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபன்னி அப்படின்னா வேடிக்கையானது, ஹியூமரஸ் அப்படின்னா நகைச்சுவையான, ட்ரெண்டி அப்படின்னா நாகரிகமான. ட்ரெண்டினா நம்மளுக்கே தெரியும். ட்ரெண்டினா இப்போ தற்போதைக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ட்ரெண்டிங்காக மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கிற அந்த மாதிரி வச்சிருக்கோம். இதெல்லாம் மீனிங்கு. நெக்ஸ்ட் அடுத்து நெர்வஸ் அப்படின்னா பதட்டம், டிராபிக்கல் அப்படின்னா வெப்பமண்டல. இப்போ ஃபன்னிக்கு வந்து சினானிம் என்னன்னா நகைச்சுவை, ஹியூமரஸ். ஓகேவா, அதுதான் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. நெக்ஸ்ட் அப்பேரண்ட்னா வெளிப்படையானது. ஓகே, ஆப்வியஸ் வெளிப்படையானது, ஆக்சுவல் உண்மையான, எவிடென்ட் தெளிவாக, ஹிட்டன் அப்படின்னா மறைக்கப்பட்டுள்ள. அப்ப அப்பேரண்ட்டுக்கு ஹிட்டன் தான் வந்துட்டு ஆன்டானிம்ஸ். ஓகே, அது ஆன்செஸ்டர் அப்படின்னா முன்னோர் அப்படின்னு சொல்லுவோம். டிசெண்டன்ட் அப்படின்னா வழித்தோன்றல். அது வந்து என்னது, அந்த வழியில வர ஆன்செஸ்டர், டிசெண்டன்ட். அதுக்கு அடுத்தது ப்ரிமோஜெனிட்டர் அப்படின்னா முதன்மை உருவாக்கி. ஆன்டிசெடன்ட் அப்படின்னா அதுவும் வந்து முன்னோடி. ஃபோர் ரன்னர் அப்படின்னாலும் முன்னோடி. ஆனா இது ஆன்செஸ்டருக்கு எல்லாம் ஜெனிட்டர், அந்த ஆன்டிசெடன்ட், அப்புறம் ஃபோர் ரன்னர் எல்லாமே முன்னோர்கள் பத்தி பேசுறது. ஆனா இந்த டிசெண்டன்ட் மட்டும் வழித்தோன்றல், அடுத்து வர சந்ததியை பத்தி சொல்றது. அதனால அதுதான் ஆன்டனிம்ஸ் ஆன்செஸ்டருக்கு. நெக்ஸ்ட் கன்விக்ஷன் அப்படின்னா நம்பிக்கைன்னு இருக்கு. அப்ரோச் அப்படின்னா அணுகுமுறை. சஸ்பீசியன் அப்படின்னா சந்தேகம், டவுட், சந்தேகம். பிலீஃப்னாலும் நம்பிக்கை. அப்ப கன்விக்ஷன்னா பிலீஃப் தான் வந்துட்டு சினானிம். ஓகே, ஜஸ்ட் அப்படின்னா வெறும், ஜஸ்ட்னா வெறும் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அன்ஃபேர் அப்படின்னா நியாயமற்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டுக்கு ஆன்டானிம்ஸ் வந்துட்டு அன்ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டுக்கு வேற எதுவும் மீனிங் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே கல்லிபிள் அப்படின்னா ஏமாற்றக்கூடிய, ஹானஸ்ட் அப்படின்னா நேர்மையான, ஜோவியல்னா மகிழ்ச்சியான. ஓகே, இதுல வந்து கல்லிபிள் அப்படின்னா ஏமாற்றக்கூடிய. இதை வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டினா நல்லா செழிப்பா இருக்குது. ஓகேவா, இதுக்கு வந்துட்டு ரிச்னஸ் அப்படிங்கிறது தான் சினானிம். வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா பாவர்ட்டினா வறுமை. லாஃப்ட் அப்படின்னா மாடி. லாஃப்ட்னா மாடி, நம்ம வீட்டில் இருக்கிற லாஃப்ட் அதான் சொல்றாங்க. ஹார்ட்ஷிப் அப்படின்னா கஷ்டம். இப்போ வந்துட்டு ப்ராஸ்பெரிட்டிக்கு வந்து ரிச்னஸ் தான் சினானிம். இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அட்டானமி அப்படின்னா சுய ஆட்சி. டிபெண்டன்சினா சார்பு, இன்னொன்று சார்ந்து இருக்குது. அப்ப அதுதான் ஆன்டானிம்ஸ். ஓகே, டெம்பரன்ஸ் அப்படின்னா நிதானம். பார்ஷியாலிட்டினா பாரபட்சம். ரைட்டியஸ்னஸ் அப்படின்னா நீதி. இப்ப அட்டானமி, டிபெண்டன்சி இதுதான் வந்துட்டு ஆன்டானிம்ஸ் கேட்டிருக்காங்க. காம்பேக்ட். காம்பேக்ட்னா வந்துட்டு கச்சிதமான. ஓகேவா, கச்சிதமா இருக்கிறது, அது நம்மளுக்கே தெரியும். டென்ஸ்னா அடர்த்தியான. எக்ஸ்பாண்ட்னா விரிவடையும். காம்பேக்ட்னா கச்சிதமா. அப்ப ஹோல்னா முழுவதும், அதான் வந்துட்டு சினானிம்ஸ். ஹோலிஸ்டிக் அப்படின்னா அதுவும் முழுமையான மீனிங். ஓகே, அடுத்து இன்ஸ்பைர்டு அப்படின்னா சுவையற்ற. இன்ஸ்பைர்ட்னா சுவையற்ற. அப்ப அதுக்கு ஆன்டானிம் என்ன, டேஸ்டி, சுவையான. அதுதான் வந்து ஆன்டானிம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படையான. இப்போ ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் போடுறோம்னா எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் அது மாதிரிலாம் கேட்பாங்களா, அதுதான். அடுத்து ஒபேக் அப்படின்னா ஒளிப்புகான்னு அர்த்தம். ஓகே, இமன்ஸ் அப்படின்னா மகத்தான. இமன்ஸ் அப்படின்னா மகத்தான. இது நல்ல நாம வச்சுக்கணும், அடிக்கடி கேட்பாங்க. அந்த ஒபேக், இமன்ஸ் இதெல்லாம். பினவுலண்ட் அப்படின்னா நன்மை செய்பவர். ஓகேவா, அப்ப இது வந்துட்டு சினானியம் என்னன்னா கிரேசியஸ் அப்படின்னா கருணை இல்லை. பினவுலன்னாலும் நன்மை செய்வர். அப்ப அதுதான் சினானியம். போலிஷ் அப்படின்னா முட்டாள். இன்சேன் அப்படின்னா பைத்தியக்காரன். அப்ப சேன்னா நல்லா புத்தி கூர்மை இல்லை. அடுத்து சாமிங் அப்படின்னா வசீகரமான. ஓகேவா, சாமிங்னா வசீகரமான. வீடியோ எத்தனை மினிட்ஸ் சொல்லியிருக்கு பார்ப்போம். 4 மினிட்ஸ் சொல்லியிருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஆம்னி பிரசன்ட். ஆம்னி பிரசன்ட் அப்படின்னா எங்கும் நிறைந்தவர். அது மாதிரி ஆம்னி பட்டன்னா நல்ல பவர்ஃபுல் மேன் அந்த மாதிரி. ஓகேவா? அந்த ஆம்னின்னு வச்சு நிறைய இருக்கும், அதை படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆக்வர்ட் அப்படின்னா அருவருப்பான. இதுக்கு வந்து சினானிம்ஸ் என்னவா இருக்கும்? அன்ஸ்கில்ஃபுல் திறமையற்ற. ஓகே. அதுக்கடுத்து டார்மெண்ட் அப்படின்னா செயலற்ற. டார்மெண்ட் அக்கௌண்ட் ஆயிடும்னு நம்ம பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து ஆஸ்லீப் அப்படின்னா உறக்கத்தில். கிளவர்னா புத்திசாலி. ஓகே. நெக்லெக்டட் அப்படின்னா புறக்கணிக்கப்பட்டது. அட்டண்டன்னா கலந்து கொண்டனர். அப்ப இது வந்து ஆன்டனிம்ஸா இருக்கும். நான் டைப் பண்ணியிருக்கேன், ஆன்டனிம்ஸா இருக்கும். அடுத்தது வந்து சக்சீடட் அப்படின்னா வெற்றி பெற்றது. இக்னோர்டு அப்படின்னா புறக்கணிக்கப்பட்டது. ஓகே. அடுத்தது ஸ்கோர்னடு. ஸ்கோர்னடுனா ஸ்கார்னடு அப்படின்னா தோற்றினார் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸ்கால்டட் மாதிரி ஸ்கோர்னடு, SCORNED, ஸ்கோர்னடு தூற்றினார், தூற்றுறது. அதுக்கடுத்து ரீடைன் அப்படின்னா தக்க வைத்துக்கொள். மெயின்டைன்னா பராமரிக்க. ஃபர்கட் அப்படின்னா மறந்துவிடு. ரீடைன்னா தக்க வைத்துக்கொள், ஃபர்கட்னா மறந்து. இதுதான் வந்து ஆன்டனிம். அடுத்து ரீஸ்டோர்னா மீட்டமை. அடுத்து அட்டைன் அப்படின்னா அடைய. அட்டைன்னா ஒரு விஷயத்தை அடையிறது. ஓகே. அடுத்தது இன்ஃபீரியர் அப்படின்னா தாழ்வான. சுப்பீரியர் அப்படின்னா மேலான. இதுதான் வந்து சினானிம் ஆன்டனிம். இன்ஃபீரியர், சுப்பீரியர். இந்த ஆன்டீரியர் அப்படின்னா முன்புறம். எக்ஸ்டீரியர்னா வெளிப்புறம். அல்டீரியர்னா உள்புறம். ஓகே. பெனிங். பெனிங்னா தீங்கற்ற. ஓகே. ஃபேவரபிள் அப்படின்னா சாதகமான. வீக்கடுனா பொல்லாதன்னு அர்த்தம். அப்ப பெனிங்னா தீங்கற்ற. பிக் அப்படின்னா பொல்லாத. இதுதான் அப்ப ஆன்டனிம். அடுத்த ஃப்ரெண்ட்லினா நட்பா இருக்கிறது. ஓகே. சியர்லி அப்படின்னா மகிழ்ச்சியான. ஃப்ரெண்ட்லினா நட்பான. ஓகே. இதனால ஞாபகத்துல இருக்கணும். ஃப்ரெண்ட்லினா நட்பு, சியர்லினா மகிழ்ச்சி. பெனிங், வீக்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா சீரான முயற்சி செய்யும். எவால்வ்னா உருவாகின்றது. ஓகே. எவால்வ்னா உருவாகிறது. சேஞ்ச்னா மாற்றம். கான்ஸ்டன்ட்னா நிலையான. ஆல்டர்னா மாற்று. இப்ப கன்சிஸ்டன்ட்க்கு வந்து கான்ஸ்டன்ட் தான் வந்து சினானிம். ஓகே. ஏன் அப்படின்னா சம்பாதிக்க. ரிசீவ்னா பெறும். ஏன் ரிசீவ், இதுதான் வந்து சினானிம் இதுக்கு. லூஸ்னா இழக்கிறது. அக்கார்டு அப்படின்னா உடன்பாடு. சரண்டர்னா சரணடைது. ஓகே. அடுத்த ஹோப்னா நம்பிக்கை. டிஸ்பேர் அப்படின்னா விரக்தி அடைகிறது ஒரு விஷயத்தை. அப்ப நம்பிக்கைக்கு டிஸ்பயர், ஹோப் வந்து டிஸ்பயர் தான் வந்து ஆன்டனிம். ப்ராமிஸ் அப்படின்னா வாக்குறுதி. கிரேவிங் அப்படின்னா ஏங்குதல். ஓகே. நாக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏங்கும்ல, கிரேவிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபேண்டசி அப்படின்னா கற்பனை. ஓகே. ஃபேண்டசினா கற்பனை. ஃபேண்டசி பேசாத, கற்பனையா பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படி இப்படின்னு பேசாம இருக்காது. நெக்ஸ்ட் ஜெனரஸ் அப்படின்னா பெருந்தன்மை உடையவர். நல்லா தாராளமா எல்லாருக்கும் செய்வாங்க. லிபரல் அதான் வந்து தாராள. ஃப்ரீ இலவசம். செல்ஃபிஷா இருக்கிறது தான் ஜெனரஸ்க்கு ஆன்டனிம். ஓகே. அடுத்து வந்துட்டு செல்ஃப்லெஸ் அப்படின்னா தன்னலமற்று இருக்கிறது. ஓகேவா? சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ஆன்டனிம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.